அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை தினம் நிகழ்கிறதுங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே பித்ருக்களுக்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்வாங்க. அமாவாசை விரதங்கள் இருப்பாங்க, அமாவாசை விரத வழிபாடுகளில் மேற்கொள்வாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆன்மீக ரீதியாக சொல்லலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 36 வருடத்திற்கு பிறகு அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 36 வருடத்திற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்களுக்கு மத்தியிலையும் ஒரு விதமான மாற்றம் உருவாகலாம். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் தரும். அந்த வகையில் இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசை தினத்தன்று 36 வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித செயல்களும் சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயமுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாக பெறுவீங்க. வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து இரட்டிப்பு லாபத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை விட இக்காலம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் திருமண சுப நிகழ்வுகள் அரங்கேறலாம். திருமணம் சுபகாரியம் தடைபட்டு இருந்தவர்களுக்கு இனிதே சுபமாக நடந்து முடியும். வெற்றிகரமாக சுப பேச்சுக்கள் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும். அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சம்பளத்துடன் நல்ல நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு, உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு உங்களுக்கு வேலைகள் அமைய கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் உடனுக்குடன் வெற்றி காண்பீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை அடைவதற்கான ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்பும் பொன்னாகக்கூடிய வாய்ப்பும் அமையப்படுகிறது. ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. மேலும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு நல்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேலைபலம் இருந்தாலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் இல்லம் தேடி சில நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் இல்லை சலுகைகள், ப்ரமோஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடைபெற ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்க பெறவும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து கூடுதலான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அரசியல்வாதிகளுக்கு இக்காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். பணவரவுக்கு எவ்வித குறைவும் இருக்காது. அதே மாதிரி செலவினங்களும் வீண் விரயங்கள் ஆகாமல் இருக்கும். மக்களிடையே நல்ல மதிப்பு, நல்ல கௌரவம், அந்தஸ்து, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள், மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகளை வழங்குவாங்க, பதவிகளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் மக்கள் மத்தியில் நீங்கள் உரையாடும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அதே சமயம் பணவரவு அப்படிங்கிறதுக்குள்ள எந்தவித தடையுமே இருக்காது அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். உடன் இருப்பவர்களிடத்துல கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், கலைத்துறையினரை சார்ந்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு வந்து பல வகைகளில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் வந்து தேடி வரும். நிறைய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கலைத்துறையை சேர்ந்தவங்க வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். நட்பு வட்டாரத்தின் காரணமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கலாம். இல்லை அவர்கள் மூலமாக சில வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அதிலும் கலைத்துறையினருக்கு வந்து பணவரவுக்கும் குறைவு இருக்காது. இது நாள் வரைக்கும் இழுத்து அடித்து கொண்டிருந்த பணவரவும் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துடும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை, சம்பளம், மீதி இவை அனைத்துமே உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சக கலைஞர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு உருவாகும். சக கலைஞர்கள் இடத்துலையும் நீங்கள் ரொம்பவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள், சலுகைகள் வந்து உங்களுடைய கலைத்துறையினர்களுக்கு கிடைக்க வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகவே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க, கடின உழைப்போடு படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வாங்க. வீட்லேயும் சரி, கல்வி பயிலக்கூடிய கல்லூரி இல்லாட்டினா பள்ளிக்கூடத்துலையும் சரி நல்ல வந்து மதிப்பு, மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும். நல்ல தேர்ச்சி, வெற்றி வாய்ப்பு பெறுவாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு சுபிக்ஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து கொடுக்க போகிறது. அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக முடிய போகிறது. சுபகாரியங்களும் இனிதாக நடைபெற போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம், ராஜ யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க, நிறைய சொத்து சுகம் வாங்குவீங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைய அனுபவிக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அந்யோன்யம், அரவணைப்பு அதிகமாகவே இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பிரிந்திருந்த தம்பதிகள் வந்து ஒன்று சேருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அமையப்பெறப் போகிறது. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உருவாகும். உறவினர்களும் தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்து நிற்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. ராஜயோகத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் மிகப்பெரிய விடிவு காலமாக இந்த காலம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும்
அனைத்து விஷயத்துலையுமே சாதகமான நிலை, முன்னேற்றம் உருவாகும். அனைத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தடைபட்ட சுபகாரியங்கள் தடையின்றி இனிதாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்க.